டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் யூனிட் 5ல் சிஎஸ்எம்ஏ சிடி இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எம்ஏ சிடி அப்படின்னு என்னென்னா கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் டிடெக்ஷன். இது வந்து ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோக்கால் எங்கே யூஸ் ஆகும்னா ஈத்தர்நெட்டில் யூஸ் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக அந்த ஈத்தர்நெட் கேபிளில் அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா மல்டிபிள் டிவைஸ் ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது, காமன் டிரான்ஸ்மிஷன் மீடியம் காமன் கேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு சென்டர்லேருந்து இன்னொரு ரிசீவருக்கு டேட்டா போகுது, அதே சமயத்தில் இன்னொரு சென்டர்லேருந்து இன்னொரு ரிசீவருக்கு அதே நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணும்போது கொலிஷன் ஆகும். இந்த மாதிரி சினாரியோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது. என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு டேட்டா அனுப்ப முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த சென்டர் வந்து இன்னொரு ரிசீவருக்கு டேட்டா அனுப்ப முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரே கேபிளை வந்து நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற அட்வான்டேஜ் கிடைக்குது. இது எப்படி நடக்குதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒரு ரயில்வே லைனில் ஒரே நேரத்தில் ஒரு ட்ரெயின் தான் போக முடியும். ஸோ ஒரே நேரத்தில் வந்து 2 ட்ரெயின் வரப்போக மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ட்ரெயினை வந்து இன்னொரு ட்ராக்கு மாற்றி வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயினை வந்து அதே லைனில் போகும். அதே கான்செப்ட் தான். இப்போ ஒரு சென்டர் வந்து அந்த லைன் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கும். அந்த டிரான்ஸ்மிட்டிங் மீடியம் கேபிள் வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கும். ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் டேட்டா அனுப்பும். இல்லை ஃப்ரீயாக இல்லை ஆல்ரெடி சென்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, இப்போ ஒரு சென்டர் வந்து டேட்டா சென்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அதே டைமில் இன்னொரு சென்டரும் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அன்னோயிங்லி ஒரே டைமில் ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, ரெண்டும் ஒரே செகண்டில் செக் பண்ணுது, ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கணுன்னே ரெண்டும் ஒரே செகண்டில் டேட்டா அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரே கேபிளில் போய் டேட்டா கொலைட் ஆயிரும். டேட்டா கொலைட் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணோம், ரெண்டு சென்டருமே டிரான்ஸ்மிஷனை ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஐடில் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஏதாவது ஒரு சென்டர் வந்து ஒரு செகண்ட் முன்னாடி சென்ட் பண்ணிடுச்சுன்னா சென்ட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு சென்டர் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொலிஷன் வந்து டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ரீசென்ட் பண்ணும்போது அவாய்ட் ஆயிரும். இப்போ நான் சொன்னதே தான் ஒரு 5 பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு டிவைஸையே வந்து டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா சேனல் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கும், ஃப்ரீயாக இருந்தால் சென்ட் பண்ணிடும். இன்னொரு சினாரியோ டிவைஸ் பி வந்து அதே டைமில் சென்ட் பண்ணுதுன்னா கொலிஷன் ஆகும். கொலிஷன் ஆனோடனே 2 டிவைஸும் ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிவிட்டு 2 டிவைஸும் ட்ரை அகைன் பண்ணும். எந்த டிவைஸ் வந்து ஒரு மில்லி செகண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சென்ட் பண்ணதோ சென்ட் பண்ணிடும், இன்னொரு டிவைஸ் வெயிட் பண்ணிக்கும். இதில் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு மீடியம்ங்கிறனால ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன லிமிட்டேஷன்னா நிறைய டிவைஸ் வந்து ஒரே டைமில் டிரான்ஸ்மிட் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொலிஷன் டிடெக்ட் பண்ணி எல்லாமே வெயிட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த வெயிட்டிங் டைம் லோடு எல்லாமே அதிகமாகிடும். அதே மாதிரி ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோடில் தான் இருக்கும். அதாவது ஒரு நேரத்தில் ஒரு சென்டர் இன்னொரு ரிசீவருக்கு டேட்டா அனுப்ப முடியும். அது முடிஞ்சால் தான் மேபி இன்னொரு டிவைஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அதே மாதிரி சென்டர் ரிசீவருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அந்த ரிசீவரும் சென்டருக்கு வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் அனுப்ப முடியும். ஒரே நேரத்தில் சென்டர் ரிசீவரும் ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது ஃபுல் டியூப்ளெக்ஸ் மாதிரி. இது ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மட்டும்தான். இது 2 தான் இதோடைய லிமிடேஷன்ஸ்.